ஹாய் கைஸ், வெல்கம் டு எஃப்எக்ஸ் தமிழ். இன்னைக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, எடுத்த ஒரு ட்ரேடோட எக்ஸாம்பிள் ஹீரோ ஏஐடியில் எடுத்த ஒரு ட்ரேடோட எக்ஸாம்பிள் தான் சொல்லலான்ட்டு இருந்தேன். இப்போ என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் நான் பை பண்ணியிருந்தேன். சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க. சரி, நான் காட்டுறேன், நான் எதில் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். எங்கே கரெக்டாக எடுத்தேன் அப்படின்னா, இங்கே தான், இங்கே கரெக்டாக இந்த இடத்துல தான் நான் எடுத்தேன். உங்களுக்கே தெரியுது, இதில் வந்து பெர்ஃபெக்டான ஒரு ஸ்கீமேட்டிக் ஹீரோ ஐடியில் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ரொம்பவே இருக்கிறதுலே ஈஸியான ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி சப்போர்ட் இருக்கணும், அதுக்கடுத்து வந்து செல்லிங் கிளைமேக்ஸ் இருக்கணும். செல்லிங் கிளைமேக்ஸ் வந்து டைரெக்டாக மேலே ஏறலாம், இல்லை இந்த ஆட்டோமேட்டிக் ரேலி செகண்டரி ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மேலே ஏறலாம். அந்த லெவலை பிரேக் பண்ணுறதா சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து லாஸ்ட்டு வந்து என்ன நடக்கலாம், இந்த இடத்துல ஒரு செகண்டரி ரீடெஸ்ட் பி நடக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு நடக்கலாம். ஆனால் இந்த கேஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துலயே ஸ்ப்ரிங்கு நடந்திருக்கு. ஓகேவா? இந்த இடத்துலயே ஸ்ப்ரிங்கு நடந்து இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போனா இந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும். அதுதான் வந்து லிக்விடிட்டி அது என்னது, லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட். அந்த இடம் தான் லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட் ஏரியா. அந்த இடத்துல தான் வந்து ட்ரேட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துச்சு. நான் இன்னொன்று ஒரு குரூப்லேயும் கொடுத்துருந்தேன், இதே செட்டப் வந்து கொடுத்துருந்தேன். சரி, இது மூவ் பண்ண கருத்து தானே சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 15 மினிட்ல பார்த்தேன். இதெல்லாம் அப்படியே பார்த்துருக்கோம். ப்ரிலிமினரி சப்போர்ட்டு, செல்லிங் கிளைமேக்ஸு, ஆட்டோமேட்டிக் ரேலி, செகண்டரி டெஸ்ட், சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த்து, ஸ்ப்ரிங்கு, ஸ்ட்ரக்சர் பிரேக்கு, இன்ஸ்டியூஷன் கேண்டில் இங்கே, லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட். அந்த ஏரியா தான் லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட். நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியும் எது வந்து இன்ஸ்டியூஷன் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியா தான் வந்து இந்த ஏரியா தான் என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூஷன் கேண்டில் ஏரியா. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி புஷ் வந்து இந்த இடம் தான் நடந்திருக்கு. கடைசி புஷ்ஷுக்குரிய இடம் தான் வந்து இந்த இடம். அந்த புஷ்ஷு வந்து இந்த இதுலேருந்து புஷ் ஆகிருக்கு. இது ஃபுல்லாகவே கூட ஸ்டாப் ஆகிக்கலாம். ஓகேவா? சரி, நான் இந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த என்ட்ரியை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இன்னும் ஒரு என்ட்ரி இருந்துச்சு. என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக வந்து இப்போ யூரோ ஏஐடி நார்மல் எஃப்எக்ஸ் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னொரு என்ட்ரி இருந்துச்சு. ஓகே, திருப்பி வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, அதே மாதிரியே ஒரு அக்குமுலேஷன் ட்ரேட் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ப்ரிலிமினரி சப்ளை கிடச்சிது. அதுக்கு அடுத்து வந்து செல்லிங் கிளைமேக்ஸ், இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்டரி ரீடெஸ்ட் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து தான் ஸ்ப்ரிங் நடந்திருக்கு. செகண்டரி ரீடெஸ்ட் கழிச்சு பிரேக் நடந்துச்சுன்னா நம்ம லிக்விட் இன்ஸ்டியூஷன் கேண்டில் என்ட்ரி ஆகும். அதுக்கு பிரேக் ஆகாதனால அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்ப்ரிங் நடக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு கழிச்சு இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல வந்து அந்த இன்ஸ்டியூஷன் கேண்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட் ஏரியா. அதாவது வந்து இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட் ஏரியா. என்ட்ரி ஏரியாவை கரெக்டாக என்னால் இது பண்ண முடியாது. இப்போ இதில் அந்த அந்த பிக்சரில் பார்க்கும்போது நம்ம வந்து எடுத்த இந்த இடம் வந்து இங்கேன்னு நினைக்கிறேன், சம்பர் இங்கேன்னு நினைக்கிறேன். இங்கேயோ ஆமாம், இங்கேயோ இல்லை இங்கேயோ எடுத்துருந்துருக்கு. அந்த இடத்த மிஸ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கூட என்ட்ரி எடுத்துருக்கலாம். இப்போ இருந்து நம்மளோட
வேற எங்க எங்க வந்து லிமிட் வைக்கிட்ட ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா, அடுத்த இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் கிடையாது. இது கிடையாது. இது கேண்டில். இந்த ஒரு கேண்டில் இருக்கு. இங்க இருக்கு வேணா. இது வந்து அவ்வளோ ப்ராப்பராலாம் இருக்காது. அது வந்து இவ்வளோ இதாக ரிவர்ஸ் ஆகிறது பாசிபிள் இல்லை. இதுதான் எக்ஸாக்டா இருக்குது கொஞ்சம். இதுக்கு கொஞ்சம் ஏரியாவுக்கு முன்னாடியே கூட ரிவர்ஸ் ஆகலாம். இல்லை வந்து அந்த இதுக்கு கடுத்து கூட ரிவர்ஸ் ஆகலாம். ப்ரைஸ் வந்து இந்த இடம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிபியாக வந்திருக்கும். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிபியாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டிபி இதுவாக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் தான் இதை ரன் பண்ண விடணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ரீடிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி நடக்குது. இன்கேஸ் அது ப்ராமிசிங்காக முடிஞ்சு அப்படின்னா ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. ஃபால் ஆகி டெஸ்ட் எடுத்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிபியாக இருந்திருக்கும். இது வந்து 100 பிப்பு எவ்வளோ வந்து 5 பிப்பு ஸ்டாப்பா 5 பிப்பு ஸ்டாப் வச்சு 100 பிப்பு பிடிக்கிறது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் இது பண்ணால் நானே முடியும் போது உங்களாலேயும் முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கன்ஃபார்ம் வந்து இதை எடுக்கலாம். ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம். சரியா? கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நான் என் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு வந்து எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம். என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து கீழே கொடுக்குறேன். அதே மாதிரியே ஒய்க் ஆஃபோட ஃபுல் இதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டைரெக்டாக உள்ளே போய் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் ஒய்க் ஆஃப்ன்ற தனி வாட்ச் லிஸ்ட்டு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாத்தையும் பாருங்கள். சரியா? உங்களுக்கு இம்பார்ட்டனாக இது பார்க்கணும் அப்படின்னா அக்குமுலேஷன் ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட்டும் முக்கியமாக பாருங்கள். அது மாஸ்டர் ஆனதுக்கு அடுத்து அக்குமுலேஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். சரியா? இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜி. ப்ரூவனான ஸ்ட்ராட்டஜி. நிறைய தடவை சொல்லிட்டேன் நான். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் டெலிகிராமில் லிங்க் கொடுக்குறேன். அந்த அதுக்கு கீழ் பண்ணி கூட கேளுங்கன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஹீரோ யூஎஸ்டியோட இதையுமே ஃபுல் ஓவர்வியூமே ஒய்க் ஆஃப் ஓவர்வியூமே சொல்கிறேன் நான். சரியா? ஒரு இந்த இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு இது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னொரு என்ட்ரியவும் மிஸ் பண்றோம்னு அர்த்தம். ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். சரி இன்னொரு என்ட்ரி எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி இந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் மார்க் அப் ஆக போகுது. மார்க் அப் ஆனதுக்கு அடுத்து இன்னும் ஏதாச்சும் ஒரு புல் பேக் கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் கிடைக்கும். அந்த கேண்டில்ல நீங்க ரீஎன்ட்ரி ஆகலாம். அந்த மாதிரி வந்து நிறைய தடவை நடக்கும். அந்த இதுக்கு காத்திருந்து அந்த இதுல கூட நீங்க இது பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து கடைசி புஷ் வந்து இங்கதான் நடக்குது. ரிஸ்க் வந்து ஆனா இவ்வளவு தூரம் வரும். இந்த மாதிரி கூட என்ட்ரி ஆகலாம் உட்காந்து. நம்ம ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லா என்ட்ரி மிஸ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டா சரி இன்னொரு என்ட்ரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ எந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தயவு செஞ்சு. எனக்கு வந்து வீடியோ அவ்வளோவா மேக் பண்றதுக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கண்டி மேக் பண்ணுவேன். சரியா?